அந்த சமயத்துல பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு இருந்தார். அந்த சமயத்துல ஜவஹர்லால் நேரு வந்து வெள்ளக்காரனுக்கு சாதகமா இருக்க இது கிளெமெண்ட் எட்லி ஸ்டாலினுக்கு சொன்னார். அதனால சுபாஷ் சந்திர போஸ் வந்தா இந்தியா ஒரு தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் நாடு ஆயிடும், நம்ம பேச்ச கேட்காது, அதனால அவர் வந்து இந்தியாவுக்கு போக விடக்கூடாதுன்னு புடிவாதம் பண்ணி கிளெமெண்ட் அட்லி ஸ்டாலினுக்கு சொன்னார். இதுல ஜவஹர்லால் நேரு நிறைவேற்றினார் அட்லிக்கு. சுபாஷ் சந்திர போஸ் மகாயுத்தத்துல வேர்ல்ட் வார்ல நீங்க வந்து அவர் வேர்ல்டு கிரிமினல் வார் கிரிமினல் சொன்னாலே அது பிரகாரம் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸ்டாலின் பேசி. ஆட்லியும் ஸ்டாலினும் பேசி சுபாஷ் சந்திர போஸ் வந்தா இங்க பேச்ச கேட்க மாட்டார், அவர் யார்கிட்டையும் நிர்பந்தத்துல வேலை செய்ய போறது இல்லை. ஜவஹர்லால் நேரு நம்ம பேச்ச கேட்பார், நம்ம பேச்ச கேட்காட்டா எட்வினா மவுண்ட் பேட்டனோட பேச்சதான் கேட்பாரு. அது மாதிரி அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால ஸ்டாலின் வந்து சுபாஷ் சந்திர போஸ கொலை பண்ணார். இதான் உண்மை, இதெல்லாம் ஃபைல் இருக்கு. ஆனா நம்மளுக்கு சாதகமா ஆட்சி வரவில்லை. இப்போ நம்மளோட ஆட்சி வந்திருக்கு, பிஜேபி வருது. மோடிக்கு கொஞ்சம் கவலை, இதெல்லாம் சொன்னதுக்கு பெரிய கலாட்டா ஆயிடுமே, காங்கிரஸ்காரன் வந்து தெருவில் சுத்த முடியாது, பெரிய சட்ட ஒழுங்கோட பிரச்சனை வந்துருமே, இந்த கவலை இருக்கு. சரி, மெதுவா மெதுவா எல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டே போனோம், கடைசியில விட்டு கொடுக்கணும். 15ஆம் தேதி ஆகஸ்ட்குள்ள நீங்க இந்த ஃபைல் எல்லாம் வெளியில எடுக்காட்டா நான் சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த ஃபைல வெளியில எடுத்து கட்டளை வாங்குவேன்.